ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் டெய்லி அனிமே கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ரைட் போகும்போது சங் வந்து அந்த ஹண்டர்ஸ் எல்லாரையும் கொண்டுருவான். அவங்க அந்த ரைட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தவங்க ரெக்கார்ட் எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன அந்த ஹண்டர் லீடரோட பிரதரை காப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அங்கே போன எல்லா சி ரேங்க் ஹண்டர்ஸும் இறந்துட்டாங்க. கடைசியில் மிஞ்சி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டி ரேங்க் ஹண்டரும் ஒரு ரேங்க் ஹண்டரும் தான். அது வேற யாரும் இல்லை, நம்மளோட சங்கம் ஜின்னுவும் தான். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆஃபீஸர் சொல்கிறான், இது வழக்கமாக நடக்கிறது தான், அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் தப்பிச்சிருப்பாங்க, அதனால தான் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவன் சொல்கிறான், அவன் ஒன்றும் பயந்து போய் தப்பிச்சு வரல, அவன் வந்து அந்த பாஸை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் படைச்சிருக்காங்க. அந்த ஆஃபீஸர் சொல்கிறான், இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிக்கூட, ஏன்ட்டே கொண்டு வர அப்படின்னு. அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவன் சொல்கிறான், அந்த ரைடில் தப்பிச்சு வந்தது வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணப்போ ஒரு டீம் வந்து டபுள் டஞ்சன் டிஸ்கவர் பண்ணாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து சர்வே பண்ணால் தான் அவனோட பேர் கூட சங் ஜினோ அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டான், சன் ஜினோ அது அப்படின்னு. அப்போ அவன் நினச்சி பார்க்குறான், அந்த டஞ்சன் ரைட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணமே அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்து சொல்கிறான், இன்னொரு விஷயம் சார், அந்த ஹண்டரில் இறந்து போனவங்கல்ல ஒருத்தன் வந்து டன்ஷக்குன்னு ஒருத்தன். அந்த ஆஃபீஸர் சொல்கிறான், ஓ ஹண்டர் டாங்ஸாவோட பிரதர் அவன் அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ரைட் முடிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். தங்கச்சி வந்து வெல்கம் பண்ணுறான். அவனை பக்கத்தில் இருக்க ஃப்ரைட் சிக்கன் பார்த்துட்டு, என்னடா ஃப்ரைட் சிக்கனா எனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். சங் சொல்கிறான், இது வந்து உடம்புக்கு நல்லா தான் தெரியல, நான் வந்து அம்மாவோட மெடிக்கல் செலவு அப்புறம் வீட்டு செலவெல்லாம் போக சேர்த்து வச்சிருந்தேன், அதில் தான் அது வாங்கினேன் அப்படின்னு. சங்கோட தங்கச்சி நினைக்கிறான், இவன் சரியில்லையே, இவன் வழக்கமாக அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு. அவன் வந்து சங்கம் பார்த்து கேட்குறான், என்னடா அவனுக்கு அடியப்படல, இந்த தடவை அவனோட டீம்மேட்ஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களும் அப்படின்னு. அதான் சங் வந்து அவங்களை நினச்சி பார்க்குறான், நம்ம தான் அவங்களை கொண்டோம் அப்படின்னு. என்னதான் அவன் அவங்களை கொண்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் உறுத்திட்டே இருக்கு, மனுஷங்களை கொண்டுட்டோமே அப்படின்னு. சங் வந்து பேசிட்டே ஒரு பேர் கேனை உடச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, என்ன அப்படின்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஹாஸ் பீன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கோஹாலை வந்து பாடியில இருந்து டீடாக்ஸ் பண்ணிருச்சு. அவனுக்கு இப்போ எந்த சரக்கு குடிச்சாலும் போதே ஏறாது, நார்மலாக தான் இருப்பான். அவன் தங்கச்சி சொல்கிறான், என்னடா சாப்பிட்டியா, மீதி நான் சாப்பிட்றோம் அப்படின்னு. சங் சொல்கிறான், சாப்பிடு அதுக்கப்புறம் குட் ஆகிட்டு நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து அந்த பேர் கேஸை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ரூம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சங் வந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிக்கிட்டு பேர் கேன் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு கேஸ் பேர் குடிச்சாலும் போதே ஏறல, நார்மலாக தான் இருக்கான். அந்த சிஸ்டம் வந்து அவன் பாடியிலேருந்து ஆல்கோஹாலை வந்து டீடாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அவன் நினைக்கிறான், ஒரு வேளை இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடுது, என்ன அப்படின்னா குவெஸ்ட் ரிவார்டு அப்படின்னு போட்டு கரேஜ் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒரு ரிவார்டு வருது. அதில் என்ன எபிலிட்டி அப்படின்னா அவனோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து கூடிருச்சு, அப்புறம் அவனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பாடியிலேருந்து வெளியே போயிடும். இந்த ரிவார்டு வந்து அவனுக்கு எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா முத அவன் டபுள் டஞ்சனில் போய் மாட்டிக்கிட்ட போது கிடச்சிருக்கு. அவன் இத்தனை நாள் அதை செக் பண்ணவே மறந்துட்டான், பார்க்கவே இல்லை. அவன் நினைக்கிறான், இன்னும் இந்த சிஸ்டம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த நேரத்தில் அவன் தங்கச்சி வந்து சொல்கிறா, ஜினோ அப்படின்னு ஒருத்தன் அவனை கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்படியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கேருந்து பேர் கேன்லாம் பார்த்துட்டு இவ்வளோ சரக்கு கிடச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சங் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு. அவன் சொல்கிறா, டாக்டர் ஆனதுக்கப்புறம் பாரு, உனக்குலாம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு. சங் வந்து கிளம்பி ஒரு கெஃபே ஷாப்புக்கு போகிறான். அங்கே வந்து ஜினு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேசிகிட்டே காஃபி சாப்பிட்றாங்க. ஜினு சொல்கிறான், அர்ஜென்ட்டாக அவனை கூப்பிட்டு தப்பா எடுத்துக்காது அப்படின்னு. சங் சொல்கிறான், அவனை இனிமேல் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜினு சொல்கிறான், என் உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க, உனக்கு நான் நன்றி சொல்லியாகணும் அப்படின்னு. அதுக்கு சங் சொல்கிறான், நீ எனக்கு ஜெம் கொடுத்துருக்க, நீ ஒரு வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. சங் சொல்கிறான், உனக்கு இன்னொரு ஒரு நன்றி சொல்லணும், இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கே அதுக்கு. ஜினு சொல்கிறான், அவங்க தான் நம்மளை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே அவங்கள கொண்டோம் அப்படின்னு. சரி சொல்லு, எதுக்கு நீ கூப்பிட்டு ஜினோ அப்படின்னு கேட்குறான். ஜினு வந்து நான் ஒரு அட்டாக் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சங் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் நான் சொல்கிறதையாவது முழுசாக கேட்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சங் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். சரி கேளு, 20 டைம்ஸ், சரி இல்லை 19 டைம்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறான். சங் கேட்குறான், நீ வந்து கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஜினு சொல்கிறான், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அழுகிற மாதிரி போயிட்டான். சங் உட்காந்துட்டு சொல்கிறான், சரி சொல்லு கேட்போம். ஜினு சொல்கிறான், ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான், நான் வந்து கில்ட் மாஸ்டர் லைசன்ஸ் எடுக்கணும். அதில் ஒரு கண்டிஷன் வந்து ஒரு ஹண்டர் வந்து 20 டைம்ஸ் வந்து ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் நம்ம போன ரைடு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு, அது ஒன்று முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ 19 ரைடு அட்டன் பண்ணால் மட்டும் போதும். நான் என்னோட அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். ஆனால் நான் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆனால் என்னோட காம்பேட் ஸ்கில் வந்து வீக்காக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தானே செகண்ட் ரைடு அப்படின்னு சங் கேட்குறான். எங்கள் அப்பா வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சங் கேட்குறான், யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா? சங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னதான் டஞ்சன் டேஞ்சராக இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய ட்ரெஷர் இருக்குது. மேஜிக்கல் ஜெம்ஸும் கிறிஸ்டல்ஸும் அந்த ட்ரெஷரில் ஒரு பார்ட்டு தான். அதை வச்சு நம்ம ஹை லெவல் எக்யூப்மெண்ட் கியர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டஞ்சனில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம காசாக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறான். சங் கேட்குறான், நீங்கள் வந்து ஒரு ஓன் 100 குரூப் ஆரம்பிச்சு அதில் டஞ்சன்லாம் ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதனால செல்ஃப் சஸ்டெய்னிங் நீங்களே எல்லாமே பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? ஜினு சொல்கிறான்,
ஆமா நீ சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்ராங்கன்ற கில்ட் மாஸ்டரை ஹையர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பிரதர் வந்து ஒரு வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆயிடுவான். கில்டை வந்து ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சங் கேட்குறான், எஸ்ராங்கன்றா மொத்தமே 7 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு, நீங்கள் வந்து மற்ற கில்ட்ல இருந்து ஹண்டர்ஸை விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படி என்ன இருந்ததுன்னா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியும். சங் கேட்குறான், நீ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு கில்ட் மாஸ்டர் ஆகலாம்னு பார்க்குற அதானே, அப்போ தான் உன்னால் உன்னோட பிரதர் கூட கம்பீட் பண்ண முடியாது அதானே நினைக்கிறேன். அதுக்கு ஜினு சொல்கிறான், இங்கே பாரு, உன்னோட பவர்ஸை வந்து நீ ஹைட் பண்ணிட்டு ரெய்டெலாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து பார்ட்னர் தேவை. நான் வந்து ரெய்டெல்லாம் ஹையர் ரேங்க் உள்ள ஹண்டர்ஸோட கம்பீட் பண்ணுறத விட ஈராங் ஹண்டரோட கம்பீட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் வந்து வேறு யார் கூடயாவது டீம் அப் பண்ணேன் அப்படின்னா அது விபரீதத்தில் முடியும். ஆனால் நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்கில்ஃபுல்லாகவே இருக்க, இங்கே இது கொஞ்சம் பாரு அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து சங் கிட்ட கொடுக்குறான். இந்த பில்டிங் தான் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா $3 billion கிட்ட வரும். இந்த பில்டிங் தான் நான் உனக்கு ரிவார்ட் ஆஃபர் பண்ணுறேன். சங் வந்து சுச்சுவேஷன் அவனோட மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். $30 billion 19 சீராங் மிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்ல டீல் தான் அது. ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்திலேயே அந்த கேம் சிஸ்டம் மூலியமா என்னால் மட்டும்தான் லெவலப் ஆக முடியும் அப்படின்னா அது டோட்டலாக கதையவே திருப்பி போட்டுருது. இதே மாதிரி நான் டெவலப் ஆகிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு காலத்தில் எஸ்ராங் கண்ட்ரா கூட ஆகலாம், இல்லைனா அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் $30 billion வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. இந்த சமயத்தில் அந்த சிஸ்டமோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியாமல் மற்றவங்க கூட டீம் அப் பண்ணுறது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அவன் எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஜினுக்கு வந்து மனசே கேட்கல, அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கோவப்பட்டு சொல்கிறான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அந்த சீக்ரெட்டை வந்து நான் என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன், இல்லைனா நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சங்க அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட அசராமல் அதெல்லாம் கண்டுக்கிறாம அங்கேருந்து வெளியில் கிளம்பிட்டான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இறந்து போன ஹண்டர் டன்சாங்கோட பிரதர் வந்து ஆஃபீஸில் இருக்கான். அவன் வந்து அந்த 2 சர்வேவான ஹண்டரோட ரிப்போர்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க நீங்கள் கேட்ட ரிப்போர்ட் அப்படின்னு கொண்டு வரா. அந்த சமயத்தில் என்னோட பிரதர் செத்துட்டான் அப்படின்னு அவன் கோவத்தில் ஃபோனை நொறுக்கிடுறான். அவன் வந்து அவள்கிட்ட கேட்குறான், நான் ஒருத்தனை வேற கண்ட்ரியில் கொண்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அவள் கொஞ்சம் தங்கிட்டே சொல்கிறான், ஒரு ஹண்டர் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எந்த கண்ட்ரியில் இருக்கானோ அந்த சட்டப்படி அவனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் எந்த கண்ட்ரியாலையும் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா அவனோட சொந்த கண்ட்ரியில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க லீனியன்ட் ஆக்ஷன் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரி என்னோட ஸ்கெடியூலை வந்து ஃப்ரீ பண்ணிடு, என்ன பிளான் இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ சடனாக ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கில்ட் ஆப்ரேஷனில் பாதிக்கப்படுமே அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்புறமா இதெல்லாம் முடிஞ்சோடனே எனக்கு ஸ்கெடியூல் வந்து கிளியர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அந்த ரிப்போர்ட்டில் ஜினோவையும் சங்கையும் பார்த்துட்டு கோவமாயிடுறான். நான் வர வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் எடுக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. சங்கம் அவனோட தங்கச்சியும் பார்க்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சங்க கேட்குறான், என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ வழக்கமாக ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் எப்பயுமே படிச்சுட்டே இருந்தான், உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. சங்க கேட்குறான், அதெல்லாம் இல்லை, நீ வந்து நேற்று நிறைய ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டா அதானே. அவன் தங்கச்சி வந்து விளையாட்டாக ஏற்றிட்டு 2 பேரும் இப்போ ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் சங்க வந்து அவள்கிட்ட கேட்குறான், $30 billion இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன்? ஆமாம் இதெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு அவன் கேட்குறா. $30 billion இருந்தால் நான் என்னோட டியூஷன் ஃபீஸ் கட்டுவேன், அம்மாவோட மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டுவேன், மீதியை வந்து சேர்த்து வச்சுருவேன், தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, ரொம்ப காசாக இருக்கேது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நீ வந்து உன்னோட ஸ்பீட்லேயே ஓடு, நான் கொஞ்சம் வேகமாக ஓட போகிறேன் அப்படின்ட்டு சங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நேரத்தில் சங்கு டெய்லி டாஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுது. அதில் வந்து 11 out of 10 அப்படின்னு ரன்னிங்க்கு காட்டுது. என்னடா அது, நம்ம டாஸ்க்கை முடிச்சிட்டோம் ஆனாலும் இந்த பாயிண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறான். சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணி பார்க்கலாம், அப்போ நோட்டிஃபிகேஷன் மாறுதான்னு பார்க்குறேன். அப்போ வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் மாறிடுது, கொடுத்த டாஸ்க்கோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. சரி இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டான். இப்போ வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி குவெஸ்ட் வந்து சீக்ரெட் குவெஸ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அவனுக்கு ரிவார்ட் கிடச்சிருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் கீழே 3rd ஆப்ஷனாக வந்து அவனுக்கு பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்புறம் கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. அவன் வந்து அதில் பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டான். அந்த பாக்ஸில் வந்து அவனுக்கு இன்னொரு கீ கிடைக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த டஞ்சனில் ஒரு டீமன் கேசல் இருக்கும், அதுக்கான சாவியாது இது வந்து ஒரு எஸ்ராங்க் லெவலில் இருக்கிற ஒரு கீ. அவன் வந்து ஷாக் ஆகிட்டான், என்னடா அது எஸ்ராங்க் லெவலில் இருக்க கீ அப்படின்னு. இந்த குவெஸ்ட்டே முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். என்ன அப்படின்னா எலிக்சர் ஆஃப் லைஃப். இந்த ஒரு ரிவார்டு வச்சு எந்த ஒரு இல்னஸாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடலாம். சங் உடனே அவன் மனசுக்குள்ளே அவங்க அம்மாவை நினச்சிக்கிறான். அவனோட அம்மாக்காக அவன் வந்து டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இது வந்து எஸ்ராங்க் லெவலில் இருக்க பீஸ்ட்டு, இது அடிக்க முடியல அப்படின்னா நான் வந்து இந்த டெலிபோர்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி வெளியில் வந்துடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டஞ்சனுக்குள்ளே ஒரு 3 தலை பீஸ்ட் இருக்குது. அந்த பீஸ்டோட தலையில் வந்து ரெட் கலரில் பேர் போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பீஸ்ட் வந்து சங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சங் வந்து வழக்கம் போல் எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணி ஸ்பீடாக அதை அட்டாக் பண்ணுறான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு கீரல் கூட விழுகல. அவன் வந்து அவனுக்கு புதுசாக கிடைச்ச மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த ஸ்கில்லை வந்து அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிருச்சு அந்த பீஸ்ட்டு. சங்னால மேனேஜே பண்ண முடியல. அந்த பீஸ்ட்டை வந்து சங்கோட கையை கடிச்சிருச்சு. இப்போ சங் வந்து லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அது ஒரு கடி தான் கடிச்சிச்சு, சங்குக்கு ஒரு கை போயிடுச்சு. இப்போ சங்கோட ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. சங்கை வந்து அடிச்சு அது துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. சங்கனால மேனேஜே பண்ண முடியல. சங் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிவ் பண்ணிட்டு அவனோட ஹெல்த் வந்து ரொம்ப லோவாக போயிடுச்சு. இவன் அப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இறந்துருவோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவனோட இன்வென்ட்ரியில இருந்து டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து போயிடலாம் இருந்து அப்படின்னு நினைக்கிறான். அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் கையில் எடுக்கும்போது அந்த பீஸ்ட் அவன் அட்டாக் பண்ணிருச்சு. அந்த ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா சங்கோட கையை விட்டு நழுவி பறந்து போயிருச்சு. இப்போ சங்குக்கு இருந்த லாஸ்ட் ஹோப் வந்து போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறான். சர்வே பண்ணி ஆகணுமே அப்படின்னு பேனிக் ஆகிறான். இன்னும் ஒரு 2 அடி அடிச்சிச்சு அப்படின்னா நான் சித்தே போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணுறான். அதில் ஷாப் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அதில் வந்து ஹீலிங் போஷன்
எல்லாம் சேலுக்கு இருக்குது. அவன் வந்து ஹீலிங் போஷன் வாங்கிடுறான். 3 பாட்டில் வாங்குறான். அதில் 1 யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுது. அந்த நேரத்தில் அவன் பாய்சன் அப்படின்னு ஒன்று சேலுக்கு இருக்கிறத பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்கஹால் சாப்பிட்டப்போ அவனுக்கு பாடியில் இருந்த ஆல்கஹால்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுலேருந்து பாய்சன் வாங்கி அவன் அந்த பாய்சனை குடிச்சிடுறான். இப்போ வந்து சங்கோட பாடிக்குள்ள பாய்சன் போயிருச்சு. பீஸ்ட் வந்து சங்க அட்டாக் பண்ணும்போது சங்கோட பிளட் பட்டு அந்த பீஸ்ட்டுக்கு பாய்சன் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதான நல்ல சான்ஸ் அப்படின்னு சங் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுறான். அந்த பீஸ்ட் வந்து சங்க அது வாயில கடிச்சு தூக்கிடுச்சு. சங்கோட பாடி வந்து இப்போ 2 துண்டாக போகுது. ஆனாலும் அது வாயில இருந்துட்டே சங் வந்து கத்தி வச்சு அதை குத்திட்டே இருக்கான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அவனுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. சங்கோட பாடியில் இருந்த காயெல்லாமே இப்போ சீக்கிரமாக ஹீல் ஆயிடுச்சு. அவனுக்கு நார்மல் ஆயிட்டான். அவனுக்கு வந்து இப்போ இன்னும் 2 ஐட்டம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு கீ கிடைச்சிருக்கு ரிவார்டா. அது போக அப்புறம் அவனுக்கு எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் கிடைச்சிருக்கு. அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு 3 விஷயம் தேவை. அதில் என்ன அப்படின்னு போட்டிருக்கு டீட்டெயில்டா. இதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.